ஒரு ஊரில் காதலன் காதலி இருந்தார்கள். இருவரும் நெருக்கமாக பழகி வந்தார்கள். உறவினர்களும் மற்றவர்களும் பார்த்து இவர்களுடைய பழக்கத்தை பார்த்து பொறாமைப்பட்டு வந்தார்கள். இவர்கள் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்களே என்று. ஆனால் திருமணமாகும் முன்பு இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடாது, நீங்கள் இருவரும் திருமணம் பண்ணி கொள்ளுங்கள் என்று அவர்களுடைய உறவினர்கள் கட்டாயப்படுத்தி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வைத்தார்கள். இருவருக்கும் நிச்சயதார்த்தம் ஆனவுடன் காதலன் கேட்டான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று காதலியிடம் காதலன் கேட்டான். நீ இந்த நாட்டிற்கு ராஜாவாகி வா, அப்போதான் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன், அதுவரை நிச்சயதார்த்தத்துடன் இருக்கட்டும் என்று அவனுடன் சொல்லிவிட்டாள். உன் ஆசை இது, ஆனால் நான் ராஜாவாகி வருகிறேன், இதோ நான் செல்கிறேன். நான் அடுத்து உன்னை பார்க்கும்போது ராஜாவாக தான் பார்ப்பேன். அடுத்து நீ என்னுடைய இளவரசியாகவே உன்னை இங்கிருந்து மணமுடித்து நான் செல்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து அவன் கிளம்பிவிட்டான் காதலன். அதே ஊரில் அவன் மிகவும் கஷ்டப்பட்டான். பல நாட்கள் கழிந்தது. பல வருடங்கள் ஓடின. 10 வருடங்களுக்கு மேல் ஓடின. ஆனால் நிச்சயதார்த்தத்துடன் தான் இருந்தமே, நம் திருமணம் இன்னும் செய்யவில்லைவே, ராஜாவாக வேண்டுமே என்று பல வித்தைகளை கற்றுத்தேர்ந்தான். பல விற்றைகளை கற்றுத்தேர்ந்தது மட்டுமல்லாமல் அனைவரையும் எதிர்த்து நிற்கும் துணிச்சலும், அனைவரிடம் சண்டை போடும் துணிச்சலும் இவனுக்கு ஏற்பட்டது. ஒரு முறை ராஜா நகர்வலம் வரும்போது திருடர்கள் அவரை மண்டைக்கு பிடித்தனர். ராஜா உயிருக்கு ஆபத்தானது. காவலர்களை எல்லாம் விரட்டி அடித்தனர். ராஜா மட்டும் நின்று கொண்டிருந்தார். ராஜா உயிர் போகும் நிலைமை வரும் பட்சத்தில் இவன் அந்த களத்தில் இறங்கி அனைவரையும் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு ராஜாவை காப்பாற்றினான். பல வித்தைகளில் தேர்ந்த இவன் ராஜா உயிரை காப்பாற்றினான். ராஜா உயிரை காப்பாற்றிய இவனை ராஜா தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். அழைத்துச் சென்று தன்னுடைய இருப்பிடத்தில் தங்க வைத்தார். தனக்கு பின் வாரிசு யாரும் இல்லை என்பதா இந்த நாட்டிற்கு ராஜாவாக உன்னை முடிசூடி வைக்கிறேன், நீ என்னுடன் மட்டுமே இருந்துவிடு என்று கட்டளையும் பிறப்பிட்டார். சரி ராஜாவே, உங்கள் விருப்பப்படி உங்கள் அன்பின் மூலம் எனக்கு முடிசூட்டி வையுங்கள். நான் உங்களையும் இந்த நாட்டை நான் பார்த்து கொள்கிறேன். உங்கள் கட்டளையாக நான் ஏற்கவில்லை, ஆனால் உங்கள் அன்புக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அடிபணிந்தபடி தன் கட்டளையை ஏற்றுக்கொண்டான். என் உயிரை காப்பாற்றிய வாலிபனே, என்னையும் இந்நாட்டையும் பார்த்து கொள்ள உன்னை போல் ஒருவர் யாரும் கிடைக்க மாட்டார்கள். அதனால் என் அன்பாகவே சொல்கிறேன், நீ இந்த நாட்டிற்கு ராஜாவாகிவிடு. இனி நீதான் இந்த நாட்டு ராஜா என்று அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். இனி இந்நாட்டு ராஜா நான் தான் என்ற கர்வம் இல்லாமல் இனி நாம் மக்களோட மக்களாக இருக்கும் ராஜாவாக இருப்போம் என்ற ஒரு மிகுந்த மகிழ்ச்சியில் ராஜாவிடம் வணங்கி இனி நாட்டு ராஜாவாக நான் இருக்கிறேன் என்று மிகுந்த ஒரு அன்போடு சொன்னான். அவன் தன்னுடைய காதலிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை போலவே பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் கடந்து ராஜாவாகிவிட்டான். சரி, நம் நாட்டு மக்களுக்கு சேவை செய்தது நம்ம போதும், நம் காதலியை போய் நம்ம சந்தித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சந்தோஷத்தில் அங்கிருந்து புறப்பட்டான். அவனுக்கு பாதுகாப்பாக 81 சிப்பாய்களும் காவலர்களும் மற்றும் அனைவரும் குடும்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைய பேர் அவனுடன் வந்தார்கள். ஆனால் இந்நாட்டு ராஜாவான இவன், இவ்வளவு சிப்பாய்களோ இவ்வளவு பேரோ என்னுடன் வர வேண்டாம், நான் என் காதலிக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்துள்ளேன், அதனால் இந்த சத்தியத்தை நான் காப்பாற்றிவிட்டேன், என் காதலியை நான் போய் திருமணம் செய்து கொண்டு இங்கே கூட்டி வந்து உங்களிடம் நான் மிகுந்த ஒரு அன்போடு இந்த நாட்டை நான் ஆளப்போகிறேன் என்ற ஒரு சந்தோஷத்தில் நான் செல்கிறேன், என்னுடன் யாரும் வர வேண்டாம் என்று சொல்லி காவலர்கள் மட்டும் கொஞ்சம் பேரை கூட்டி சென்று விட்டான். காவலர்களும் கூடவே வந்தார்கள். அவன் ஊர் நெருங்கியதும் காவலர்களிடம் சொன்னான், நீங்களும் இங்கு வர வேண்டாம், நான் மட்டும் என்னுடைய ராணியை நான் போய் பார்க்க செல்கிறேன். அவள் என் மீது மிகுந்த அன்பு வைத்துள்ளாள். அவளுடைய வார்த்தையால் தான் நான் ராஜாவாக மாறினேன். அதனால் அவள் என்னை மிகுந்த சந்தோஷத்தில் மிகுந்த அன்பிலும் என்னை வரவேற்பாள். நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பயந்து கொண்டு கொஞ்சம் கூச்ச சுபாவத்துடன் அவள் நடந்து கொள்வாள். அதனால் அவளிடம் நான் சர்ப்ரைஸாக நான் இந்த நாட்டு ராஜா என்றதை நான் சொல்ல வேண்டும். அதனால் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று காவலர்களுக்கு உத்தரவிட்டு அங்கிருந்து செல்ல புறப்பட்டான். மதிப்பிற்குரிய ராஜாவே, நாங்கள் உங்கள் பாதுகாப்பிற்கு வர வேண்டும், ஆனால் நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த ஊர் எல்லையில் உங்களுக்காக வேண்டி காவல் காத்து கொண்டே இருப்போம். நீங்கள் உங்கள் ஊர் என்பதால் நீங்கள் துணிச்சலுடன் போகிறேன் என்றீர்கள். பரவாயில்லை, நீங்கள் அங்கே போனாலும் உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வேண்டும் என்றாலும் இல்லை ஏதாவது எங்களுடைய உதவிகள் வேண்டும் என்றாலும் இந்த வெடிபொருளை வானத்தை நோக்கி வெடிக்கை செய்யுங்கள். உடனே நாங்கள் வந்து விடுகிறோம். உங்கள் உயிருக்கு எதுவும் ஆபத்து நேரும் பட்சத்தில் இதை வெடிக்கை செய்யுங்கள். நாங்கள் இங்கே உங்களுக்காக வேண்டி காவல் காத்து கொண்டிருப்போம். நீங்கள் உங்கள் காதலியை நீங்கள் பார்த்து வாருங்கள் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லி அனுப்பினார்கள். தற்சமயம் ராஜாவாக இருக்கும் காதலன் மிகுந்த மகிழ்ச்சியில் ஊர் எல்லையிலிருந்து
ஊருக்குள் புறப்பட்டான். ஆனால் ஊருக்குள் நுழைவதற்கு எல்லாம் வெறும் வரி கட்டி கொண்டிருந்தார்கள். இது என்ன புதிதாக ஊருக்குள் நுழைய வரியா, இது ஏன் இப்படி என்று அவன் அனைவரிடம் வினாவினான். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இங்கே மேஜிஸ்ட்ரேட் பையனுடைய கல்யாணம் நடக்கப் போகிறது, அதனால் இங்கே நம்மளிடம் வரி கேட்கிறார்கள், நம்மளுடைய வரி பணத்தில் தான் அவங்க கல்யாணம் நடக்கப் போகிறது என்பதால் இந்த ஊருக்குள் நுழையும் போது வரி கொடுத்து தான் ஆக வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலையில் எல்லாரும் இருக்கிறோம் என்று அனைவரும் வரி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஊர் எல்லையில் காவலர்கள் சில பேர் இருந்து அங்கு வரும் அனைவரிடம் வரி வசூல் செய்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் ஒரு மருத்துவர் பணியில் இருப்பவர், மருத்துவர் துறையில் இருப்பவர் அந்த ஊருக்குள்ளே நுழைய முற்பட்டார். அப்பொழுது நீ வரி கட்டவில்லை என்றால் இந்த ஊரில் நீ மருத்துவம் பார்க்க முடியாது என்றபடி அவரை திருப்பி அனுப்பினார். திருப்பி அனுப்பினது மட்டுமில்லாமல் அவரிடம் எதுவும் பணம் இல்லை என்பதால் அவரை அடித்து துன்புறுத்தி கொண்டிருந்தனர். உடனே ராஜாவாக இருந்த இந்த வாலிபன் உடனே சென்று இது என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் ராஜாவுக்கு தெரியுமா, இது என்ன நடந்துட்டு இருக்குது, இது மாதிரி புதுசாக நீங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஏன் பண்ணுறீங்கன்னுனதுக்கு அதற்கு அவர்கள் சொன்னார்கள், மேஜிஸ்ட்ரேட் பையனுடைய கல்யாணம் நடக்குது, விழா கோலமாக ஊர் எல்லாம் இருக்கிறது, இதுக்குள் நுழைய வேண்டும் என்றால் வரி கட்டி தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டையிட்டார்கள். உடனே இவனிடம், நீயும் இந்த ஊருக்குள் தான் நுழைய போகிறாயா, வரி இருக்கிறதா இல்லையா, எங்கே காமி அப்படி என்று ராஜாவிடம் கேட்டார்கள். ராஜாவிடம் ஒன்றுமே இல்லை என்பதால் அவனையும் அடிக்கத் தொடங்கினார்கள். உடனே மேஜிஸ்ட்ரேட் பையனுடைய காதலியும் குதிரை வண்டியில் வந்து கொண்டிருந்தனர். யாரோ ஊருக்குள் புதிதாக ஒருத்தர் வருகிறார், பெரியவர், அவரை என் அப்பா பார்த்து அழைத்து வர சொல்லி என்னை இங்கே அனுப்பியுள்ளார், அதனால் ஊர் எல்லையில் நான் காவு காக்க வேண்டும், அதனால் நீ என்னுடன் வா, நம்ம 2 பேரும் போய் அவரை சந்தித்து நாம் கூட்டி செல்லலாம் என்று குதிரை வண்டியில் வந்து கொண்டிருந்தனர். மேஜிஸ்ட்ரேட் பையனுடைய காதலியும் குதிரை வண்டியில் இறங்கும் பட்சத்தில் இவனை அடித்து கொண்டிருந்தார்கள். ஏன் இவனை அடிக்கிறீர்கள், நிறுத்துங்கள் என்று மேஜிஸ்ட்ரேட் பையன் கூறினான். நீ வரி கட்ட வேண்டும், வரி கட்டவில்லை என்றால் இந்த ஊருக்குள் நுழைய முடியாது, எனக்கு இன்று திருமணம் நடக்கப் போகிறது, நீ வரி கட்டாமல் இந்த ஊரில் நீ நுழைய முடியாது, நீ வரி கட்டினால் நீ நுழையலாம் என்று அவன் பயங்கரமான திமிராக அந்த ராஜா உள்ள வாலிபனிடம் பயங்கரமாக பேசினான். நான் ஏன் உனக்கு வரி கட்ட வேண்டும், நான் இந்த ஊரில் செல்வதற்கு எனக்கு அனைத்து உரிமையும் உள்ளது, நான் இந்த ஊரில் நான் தங்கிறதுக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது, நான் ஏன் வரி கட்ட வேண்டும், நான் உள்ளே நுழைவேன், நீங்கள் தடுத்தால் தடுங்கள் என்றதும், நீ நல்ல ஒரு குடிமகனாக இல்லை, இவனை சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவிட்டான் மேஜிஸ்ட்ரேட் பையன். உடனே இவன் குரல் கேட்டு முன்னாள் காதலியாக இருந்திருப்பால் போல் தெரிகிறது, உள்ளே இருந்து நிறுத்துங்கள், நான் இறங்குகிறேன் என்றதும் இறங்கி காதலி வருகிறாள். இறங்கி ஓ இவன் தான் இந்த நாட்டு ராஜாவாகிறேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டு சென்றான், இவன் செத்திருப்பான் என்பது போல் நான் நினைத்தேன், ஆனால் இன்று உயிருடன் வந்துள்ளான், இவனை நீங்கள் அடித்து கொள்ளலாம், ஏன்னா இவனிடம் ஒன்றுமே இல்லை, இவன் ஒரு மெண்டல் பைத்தியக்காரன் மாதிரி உளருவான், ஆனால் இவனுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது உண்மைதான், ஆனால் இவனிடம் என்னால் வாழ முடியாது, அதனால் இவனை அடித்தே நீங்கள் கொன்று விடுங்கள், அப்போதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும், இவனுடன் நம்மால் வாழ முடியாது, இவனிடம் ஒன்றுமே கிடையாது, இவன் ஒரு பைத்தியக்காரன் லூசர், இவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால தான் இவன் ராஜாவாகி வருகிறேன் என்றதும் நீ போய் வாடா, எங்கேயாவது செத்து தொலைடா அப்படின்னு சொல்லி நான் அவன் நினைப்பிலே இல்லை, நான் உங்களை காதலித்து உங்களுடன் மட்டுமே நான் வாழ ஆசைப்பட்டு உங்களுடன் இருக்கிறேன், அதனால் இவனை அடித்து நீங்கள் கொன்றுவிடுங்கள் என்று பயங்கரமாக திமிராகவும் கூறினாள். உடனே வாலிபனான ராஜா, நான் வந்ததே உன்னுடன் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தான் நான் வந்தேன், அதற்காக தான் இங்கு வந்துள்ளேன் என்றான். உடனே அவள், என்னது நீ ராஜாவா, நீ இந்த நாட்டுக்கு ராஜாவா, அப்படின்னா உன் கூட 81 சிப்பாய்கள் இருப்பார்களே எங்கே, அது இல்லாமல் ஒரு ஊரே உன் கூட வந்திருக்குமே அதெல்லாம் எங்கே, காவலர்கள் எங்கே, உன்னை பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி தெரியுது, நீ ராஜாவா என்று பயங்கரமாக கேலியும் கிண்டலும் பேசி, அது மட்டும் இல்லாமல் ராஜாவுக்கு ஆளும் சக்தி இருக்கிறது, எங்கள் ஊர் பக்கம் உன் பவரை காட்டு பார்ப்போம், உன்னுடைய ஆளும் சக்தி இருக்கிறதா என்று நீ என்னையும் வீட்டையும் விட்டு போய் ஒரு லூசர் ஆகிட்ட, இவன் கூட கன்ஃபார்ம் பண்ண பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, இவன் யார் தெரியுமா, இந்த மேஜிஸ்ட்ரேட் பையன், இந்த மேஜிஸ்ட்ரேட் பையனுங்கும் போது நான் இவனை கல்யாணம் பண்ண போகிறேன், நீ ஒரு லூசர், உன்னோட நிச்சயதார்த்தம் நடந்தது உண்மைதான், ஆனால் அது எனக்கு பிடிக்காத நிச்சயதார்த்தம், எங்கள் அப்பா அம்மா என்னை வலுக்கட்டாயப்படுத்தி உன்னுடன் நிச்சயதார்த்தம் பண்ணி வைத்தார்கள் என்று பயங்கரமாகவும் திமிராகவும் சொன்னாள். இந்த ராஜாவான அந்த வாலிபன், நான் பட்னியாக இருந்தப்ப எனக்கு சாப்பாடு போட்டியே, நான் உடம்பு சரியில்லாதப்ப என்னை பார்த்து கொண்டாயே, இதெல்லாம் நடிப்பா, இதெல்லாம் உண்மை அல்லவா என்று கேட்டான். உடனே அதற்கு அவள், இதா நான் எங்கே செய்தேன், அது என் அக்கா லூதார் தான் செய்தா, நான் ஏதும் உனக்கு செய்யவே இல்லை, நான் உன்னை ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை, நீ என்ன பண்ணுகிறாய் என்று கூட நான் பார்க்கவில்லை என்று பயங்கரமாகவும் சொன்னாள். இப்போ பாரு, நீ ஒரு நாயல்ல, அதை விட கேவலமாக இருக்க, நீ என் ஹஸ்பண்டாக இருக்க தகுதியே இல்லை என்று பயங்கரமாக அவனை திட்டினாள். அதற்கு அவன்,
இந்த ஊரோடைய மேஜிஸ்ட்ரேட் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியே, உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பேராசை, இப்படி ஒரு பேராசையை வச்சுக்கிட்டு தான் என்னை ராஜாவாகுன்னு சொன்னியா அப்படின்னு அவன் மறுபடியும் கேட்டான். அது மட்டும் இல்லாமல், உண்மையிலே நீ வருத்தப்பட போகிற, நான் யார் என்று உனக்கு தெரியுமான்னு உடனே மேஜிஸ்ட்ரேட் பையன், நீ என்ன பெரிய ஆளாடா, எங்கள் அப்பா மேஜிஸ்ட்ரேட்டு, எங்கள் அப்பாவோட நீ பெரிய ஆளாடா, நீ என்ன இந்த ஊர் இல்லை, இந்த ராஜா இல்லை, எவனாக இருந்தாலும் சரி எங்கள் அப்பாவுக்கு கீழே தான், எங்கள் அப்பா போட்டது தான் சட்டம், இந்த ஊரை பொறுத்தளவு எங்கள் அப்பா தான் அனைத்தும், நீ என்ன பெரிய இதா, இவனை சிறையில் அடைங்க, இவனை அடித்து கொல்லுங்க அப்படி என்று அவன் மேஜிஸ்ட்ரேட் பையனும் சொல்ல, அதற்கு கூட சேர்ந்து மேஜிஸ்ட்ரேட் காதலியாக இருக்கிற அவளும் சொன்னாள், இவனை அடித்து கொன்று விடுங்கள், இவன் இனிமேல் உயிருடன் இருக்கக்கூடாது, இவன் அதிகமாக பேசுகிறான், இந்த சமயத்தில் இவன் பேசுவது மற்றவர்களையும் நம்மளையும் கேலி கிண்டலுக்கு ஆளாக்குற மாதிரி இருக்கிறது, இவனை அடித்து கொல்லுங்கள் என்றார். மேஜிஸ்ட்ரேட்டுடைய பையனுடைய காதலியும் சொன்னதை கேட்டு அங்கிருந்த காவலர்களும் மற்றவர்களும் இவனை பயங்கரமாக அடித்து ஒரு குதிரை வண்டியில் கட்டி மேஜிஸ்ட்ரேட் பையனை குதிரை வண்டியில் ஏறச் சொல்லி இவனை பயங்கரமாக இழுத்துச் சென்றார்கள். இவன் ஐயோ 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 என்று கத்திக்கொண்டு கதறிக்கொண்டும் பயங்கரமாக சுற்றி வந்தான். ஆனால் இவன் உயிர் பிரியவில்லை. உயிர் பிரியும் நேரம் இவனை கொண்டாந்து காதலியிடம் மறுபடியும் போட்டார்கள். இந்நாட்டு ராஜாவான அந்த வாலிபனை குதிரை வண்டியில் கட்டி பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி குதிரை வண்டியில் ஓடச் செய்து பயங்கரமாக காயங்களும் இரத்த வெள்ளத்துடனும் கொண்டாந்து காதலியிடம் பக்கத்தில் போட்டார்கள். மேஜிஸ்ட்ரேட் பையனின் காதலியும் இருவரும் சேர்ந்து காவலர்களை வைத்து இவனை கொல்ல முயற்சிக்கும் போது இவனுக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்பட்ட வெடிபொருளை எடுத்து வானத்தை நோக்கி வெடிக்கச் செய்தான். இந்நாட்டு ராஜா அந்த வெடிபொருளை வானத்தை நோக்கி வெடிக்க செய்த ஊர் எல்லையில் காவலுக்காக இருக்கப்பட்ட சிப்பாய்களும் காவலர்களும் பயங்கரமாக அதிர்ந்து போய், ராஜாவுக்கு ஏதோ ஒன்று ஆகிறது, வாருங்கள், வேகமாக சென்று ராஜாவை காப்பாற்றி விடலாம் என்று குதிரைப்படையிலும் யானைப்படையிலும் மற்ற படைகளை திரட்டி கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். குதிரைப்படை, யானைப்படை, சிப்பாய்களும் பயங்கரமான காவலர்களும் உள்ளே நுழைந்ததை பார்த்து மக்கள் அதிர்ந்தார்கள். காவலர்களும் சிப்பாய்களும் பயங்கர ஆயுதங்களுடன் துப்பாக்கிகளுடன் ஊருக்குள் நுழையும் போது வானத்தை நோக்கி சுட்டுக்கொண்டே வந்தார்கள். சுட்டுக்கொண்டே வந்ததை மேஜிஸ்ட்ரேட் பையனுடைய காதலியும் பார்த்து கொண்டு, ராஜா வருகிறார் போல் தெரிகிறது, இவனை பாதாள சிறையில் அடையுங்கள் என்று இவனை தள்ளிவிட்டு அவரை வரவேற்கிறதுக்காக இருவரும் சென்றார்கள். இவன் சிரித்தபடி, உன்னுடைய பேராசை, உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய திமிர் நீ யார் என்று எனக்கு காட்டி கொடுத்து விட்டது. இனி நீ இந்த நாட்டிற்கு நீ உயிருடன் வாழப்போக போகிறது அல்ல. உன்னுடைய பேராசையால் நீ அழியப் போகிறாய். வர்றது யார் என்று உனக்கு தெரியவில்லை என்றால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிந்துவிடும். இங்கே இரு, அங்கேயே என்னை கொண்டு பாதாள சிறையில் நீ தள்ள பார்க்கிறாய். அங்கே தள்ளினா மட்டும் என்ன, என்னை காப்பாற்ற மாட்டார்களா என்ன? வர்றது யார் என்று தெரிகிறதா? என்னுடைய ஆட்கள், என்னை காப்பாற்ற வந்த ஆட்கள், என்னுடைய சிப்பாய்கள், என்னுடைய அமைச்சர், என்னுடைய தளபதியார்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்கிருந்து யாரும் உயிருடன் தப்ப முடியாது என்று பயங்கரமாக குரல் கொடுத்தான் இந்நாட்டு ராஜா. இப்படி பேசியதை கேட்டதும் இந்நாட்டு ராஜாவே மேஜிஸ்ட்ரேட் பையனுடைய காதலியும் பயங்கரமாக அடித்தார்கள். உனக்கு திமிர் அடங்கவில்லையா? நீ என்ன பெரிய இவனா? இவனை கொன்றே விடுங்கள் என்று பயங்கரமாக கொல்ல போனார்கள். உடனே காவலர்கள் அதை பார்த்து நிறுத்துங்கள். உடனே அனைத்து காவலர்களும் சூழ்ந்தார்கள். சூழ்ந்ததை பார்த்து மேஜிஸ்ட்ரேட் பையனுடைய காதலியும், இவன் ஒரு பிச்சைக்காரன், எங்களிடம் தகராறு பண்ணி கொண்டு இருந்தான், இவன் மோசமான ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன், இவன் தீவிரவாதி, இவன் பயங்கரமாக இங்கே கொள்ளையடிக்கிறதுக்காண்டி வந்துள்ளான், இவனை நாங்கள் பிடித்து உள்ளோம், இவனை சிறையில் அடைக்கிறதுக்காண்டி நாங்கள் இவனை அடித்து கொண்டு இருக்கிறோம் என்றதும் சிப்பாய்களும் சிப்பாய்களும் அமைச்சர்களும் தளபதியாரும், நீங்கள் செய்வது என்ன என்று தெரிகிறதா? இவர் யார் என்று தெரிகிறதா? இவர் தான் இந்நாட்டு ராஜா. முழுமையான கதையை இந்த வீடியோவில் தர முடியாதவருக்கு என்னை மன்னிக்கவும். ஏனென்றால் செல் ஹேங் ஆகிறது. அதனால் இந்த வீடியோவில் முழுமையாக என்னால் போட முடியவில்லை. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாட்ச் யுவர் தேங்க்ஸ். DDGSL ஜி கோவிந்தரா எப்போ யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.